சீமை கருவேல மரங்கள நட்டது காமராஜர் கிடையாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. சீமை கருவேல மரங்கள நட்டது காமராஜர் கிடையாது. காமராஜருக்கு முன்னாடியே 1876ல வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, விறகு தட்டுப்பாட்ட கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த சீமை கருவேல மரங்கள தென் அமெரிக்கா நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து விதைச்சாங்க. இந்த சீமை கருவேல மரங்கள நட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை மொத்தமா உறிஞ்சி இழுத்துரும். அது மட்டும் இல்லாம விவசாய நிலங்கள மொத்தமா வந்து தரிசு நிலங்களா மாத்தக்கூடிய அளவுக்கு இந்த சீமை கருவேல மரங்கள் ரொம்ப ஆபத்தான ஒரு மரம் அப்படிங்கிறத வெள்ளைக்காரங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப எதுக்கு வெள்ளைக்காரங்க வந்து இந்தியாவுல இந்த சீமை கருவேல மரங்கள நட்டாங்க? விறகு தட்டுப்பாட்டுக்காக மட்டும் தான் வந்து இந்தியாவுல வெள்ளைக்காரங்க வந்து இந்த சீமை கருவேல மரங்கள நட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. 1876 காலகட்டத்தில இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் என்ஜின் வந்து நிலக்கரிய வச்சு தான் வந்து ரன் பண்ற மாரி இருந்துச்சு. அந்த டைம்ல பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிலக்கரி வந்து ஃபியூச்சர்ல வந்து தீர்ந்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அதாவது இன்னைக்கு தேதிக்கு பெட்ரோல், டீசல் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து இல்லாம போயிரும். அதனால நாம வந்து பேட்டரி வெஹிக்கிளுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்ன்மென்ட் முடிவெடுத்த மாதிரி அந்த காலகட்டத்தில பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட் என்ன பண்ணாங்கன்னா, நிலக்கரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தீர்ந்து போயிரும்னு சொல்லிட்டு, யாராலயுமே அழிக்க முடியாத இந்த சீமை கருவேல மரங்கள இந்தியாவுல கொண்டு வந்து நட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இந்த சீமை கருவேல மரங்கள யாராலயும் அகற்ற முடியல. தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்றம் வந்து இந்த சீமை கருவேல மரங்கள முழுமையா அகற்றணும்னு சொல்லிட்டு கவர்ன்மென்ட்க்கு ரிக்வெஸ்ட் குடுத்ததுக்கு அப்புறம், எவ்வளவோ முறை வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா, அந்த சீமை கருவேல மரங்கள முழுமையா அகற்ற முடியல. அதனால யாராவது இனிமேல் வந்து காமராஜர் தான் வந்து சீமை கருவேல மரங்கள நட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அத வந்து ஏத்துக்காதீங்க. உண்மையிலே சீமை கருவேல மரங்கள நட்டது வெள்ளைக்காரங்க தான். இத பத்தின உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணலனா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.